இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மனிதனை நான் உனக்கு அறிமுகம் செய்கிறேன். அந்த மனிதனை நீ அப்படி கையில பிடிச்சுக்கோ. இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். அவனுடைய கரத்தை உள்ளார்ந்த நிலையில், உள்ளபூர்வமாக, உள்ளுணர்வில் அப்படி இருக்க பிடிச்சுக்கோ. அவன்தான், அவள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்கக்கூடியவர்கள். அது யார் தெரியுமா? The only person under the sky will help you is you. உனக்கு நீதான் உதவி செய்ய முடியுமே தவிர வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த உதவியும் உனக்கான ஆறுதலாக இருக்குமே தவிர அடிப்படையில் உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தியாக இருக்க வாய்ப்பில்லை. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், வையத்தை தலைமை கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வேலை செய்யுங்கள். உங்க கிளாஸ்ல ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்கிறா. அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். படிக்கவே இல்லப்பா, ஒன்னும் தெரியாதுப்பா சொல்லுவாங்க. ஒரே பிளாங்கா இருக்குப்பா, பயமா இருக்கு, எதுவும் படிக்கல, அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அது போய் நம்பாத, நம்பவே நம்பாத. ஒரு பையன் 98 மார்க் வாங்கினாங்க, அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் கிளாஸ்ல. ஒருத்தர் 2 மார்க் வாங்கிட்டு கேக்க பேக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். இந்த 98 மார்க் வாங்குறவங்கிட்ட 2 மார்க் வாங்குறது கேக்குது. ஏன்டா அழுவுற? அப்பா அடிச்சாருடா. என்னன்னுடா அடிச்சாரு? அந்த 2 மார்க் எங்கன்னு கேட்டு அடிச்சாருடா. அது ஏன் கேட்டா இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானடாங்கிறான் அவன். இவன் சிரிச்சுட்டு இருக்கிறான். அவன் 98 மார்க் வாங்கி அழுதுட்டு இருக்கிறான். நான் ஒண்ணு சொல்றேன், ஜெயிக்கிறது நான் என்ன தெரியுமா? யாரோ வாங்குற 98 நோக்கி பயணப்படுவது அல்ல குழந்தைகளை. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது முதல் டெஸ்ட்ல நீ 60 மார்க் வாங்கியிருக்க, எவனோ ஒருத்தன் 98 வாங்குறானா? கவலைப்படாத. 60 மார்க் வாங்கினியா, அடுத்த டெஸ்ட்ல நீ 61 வாங்கினா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். என்னை நான் ஜெயிப்பது 2 பேரை நான் சொல்றேன் இந்த உலகத்துல. ஒருத்தன் பேர் அலெக்சாண்டர், இன்னொருத்தவன் டயோஜனிஸ். டயோஜனிஸ் என்பவன் அலெக்சாண்டரனுடைய மாஸ்டர். எல்லோரும் டயோஜனிஸிடம் அன்பாக இருந்தார்கள், அலெக்சாண்டர் இடத்தில் அன்பு இல்லாமல் இருந்தார்கள். டயோஜனிஸிடம் அலெக்சாண்டர் கேட்டான், டயோஜனிஸ், நீ என் குருதான், இருந்தாலும் என்னை எல்லோரும் வெறுக்கிறார்கள், உன்னை எல்லோரும் நேசிக்கிறார்கள். என்ன காரணம்? நான் இந்த உலகத்திற்கு அரசன், நீ யாருக்கும் அரசன் கிடையாது. ஆனால் உன்னை அவர்கள் நேசிப்பதற்கும் என்னை வெறுப்பதற்கும் என்ன காரணம்? அலெக்சாண்டர் இடத்தில் டயோஜனிஸ் சொன்னான், அலெக்சாண்டர், நீ வீரன், இந்த உலகத்தை வென்றவன், நான் அன்பானவன், என்னை வென்றவன் என்று சொன்னான். யார் ஒருவர் தன்னை வெல்கிறார்களோ அவர்கள்தான் அடுத்தவர்கள் மதிக்கக்கூடிய சூழலுக்கு உயர்கிறார்களே தவிர அடுத்தவர்களை அதிகாரப்படுத்தி கொண்டு போவது அல்ல வாழ்க்கையின் லட்சியம் என்பதனை அலெக்சாண்டர் சொல்கிறான். வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை வாய்ப்பாக தருகிறது குழந்தைகளே. அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்கள்? எல்லா சூழலும் எங்கிருந்து தொடங்குகிறது தெரியுமா? உன்னிலிருந்து தான் தொடங்குகிறது.